ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏழ்வாரமுய்ய அமரனுரை தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் சென்மையே சேர்நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அவையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கு அடியினுடைய பிரணாமங்களையும் முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கு இறைவாழ்த்தாக ராமபிரானை கர்நாடக சங்கீதத்தின் வாயிலாக கண்முன்னே நிறுத்திய ஸ்னேகா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய ஸ்ரீமதி ரங்கநாயகி அகிலாண்டேஸ்வரியினுடைய பள்ளி நிறுவனத்திலே ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுக்கும், அடுத்தபடியாக சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களும் கம்பரும் என்ற தலைப்பிலே இன்றைய கருத்தரங்கு. ஆழ்வார்களுக்கும் கம்பருக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் உண்டு என்பதை நோக்க உரையாக காண்பித்துள்ளார் ஸ்ரீமான் புத்தூர் உவே ரகுராமன் சுவாமி பாலாஜி சுவாமி அவர்கள். வாமனிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேரறிந்தும் அதில் ஆசையின்றி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசுன்னு சொல்லி. ஆச்சாரியன் இருக்கிற நாள் பர்யந்தம் அவருடைய திருவடித்தாமர்களிலே நித்திய கைங்கரியம் பண்ண போடுங்கிறது இந்த ஸ்ரீவைஷ்ணவருடைய சித்தாந்தம். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு சொல்லுவார்கள். அப்படி புத்தூர் சுவாமி எழுந்திருந்த நாள் பர்யந்தம் சுவாமியை நித்தியமும் திருவடி தொழுது அவரிடத்திலே காலக்ஷேபத்தை பூர்த்தியாக அன்வைத்தவராக அஸ்மத் ஞானாச்சாரியனாக விளங்கக்கூடியவர் புத்தூர் பாலாஜி சுவாமி அவர்கள். இந்த சமயத்திலே புத்தூர் சுவாமியுடைய விழாவை ஏன் கொண்டாட வேணும்? வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் சொல்லி திருவாய்மொழிக்கு ஒரு தனியன் உண்டு. தமிழ் வேதங்களை எல்லாம் ஈன்ற முதல் தாய் யாருன்னு கேட்டா சுவாமி நம்மாழ்வார். அதை வளர்த்த இதத்தாய் யாருன்னு கேட்டா ராமானுஷன். அந்த மாதிரி ராமனுடைய காவியத்தை ஸ்ரீராமாயணமாக வைஷ்ணவர்கள் ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தாலும் அது வால்மீகியினாலே சம்ஸ்கிருதத்திலே எழுதப்பட்டதே தவிர தமிழ்ல பாமரர்களும் புரிந்து கொள்ளுமா போலே இதை ஏற்படுத்தி கொடுத்தவர் கம்பநாட்டார். இதை ஈன்ற முதல் தாயாக அவர் இருந்தால் இதத்தாயாக பண்ணியவர் கம்பர். அந்த கம்பரை பற்றி கம்பருடைய சமயம் என்ற ஒரு நூலின் வாயிலாக ரொம்ப விஸ்தரித்து காண்பித்தவர் நம்முடைய புத்தூர் சுவாமிகள். தமிழ் அப்படின்ற ஒன்றையும் சம்ஸ்கிருதம்ங்கிற ஒன்றையும் உபய வேதாந்தத்தையும் கொண்டிருக்கக்கூடியதான மதம் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ மதம். அதில் இரண்டிலேயே இருந்தவர் புத்தூர் சுவாமிகள்னு சொல்லி ரொம்ப அற்புதமான உரையை ஆற்றினார். இரண்டாவது, இந்த கம்பராமாயணம்னு சொல்லக்கூடியது அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் இந்த திருவரங்கம். திருவரங்கத்திலே நிகழக்கூடிய இந்த விசேஷங்கிறது ஒரு மிக ஆச்சரியமானது. இன்னைக்கும் எத்தனையோ கம்பன் கழகங்கள் கம்பனுடைய விழாவை பேசிக் கொண்டிருக்கலாம், நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கம்பனுக்கு முதல்ல விழா எடுத்தது 2 ஊர்கள் சுவாமி ரொம்ப அற்புதமா தெரிவித்தார். ஒன்னும் திருமஞ்சனம் கொண்டிருடும் போது ஷடகோபரந்தாதியை தான் ஏற்றுக்கொண்டார். இந்த ஷடகோபரந்தாதியை தான் ஏற்றுக்கொண்டு கம்பனுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தார். முதல் கம்பன் விழா. இரண்டாவது, திருமங்கையாழ்வார் திருமொழித்தான தொடங்கி அதற்கு பிற்பாடு ஏற்படக்கூடிய உற்சவங்கள். அந்த உற்சவங்களிலே கம்பநாட்டாழ்வாருடையதான பாடல்களை எம்பெருமான் திருச்செவி சாத்துகின்றான் ரொம்ப அற்புதமான கருத்தினை தெரிவித்தார் புத்தூர் ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள். என்னுடைய திருவடிக்காமலுக்கு என்னுடைய கிருதಜ್ಞதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா தலைமை உரை வைணவ ஆரணம்னு சொல்லி ஆழ்வார்கள் எல்லாம் ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்தார். சொல்ல போகணும்னு சொன்னா அடியன் இப்ப கிடையாது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நன்றி சொல்ல போகணும்னு கடமைப்பட்டு இருக்கிறேன். அடியன் வந்துட்டு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில இளங்கலை தமிழும் முதுகலை தமிழை வந்துட்டு அரசு கலைக்கல்லூரியிலையும் பயின்றேன். அந்த சமயத்துல அடியனுக்கு முதுகலைக்கு ஒரு ஆய்வேடு சமர்ப்பிக்கப்படும். அந்த சமயத்துல அடியனுடைய பேராசிரியர் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் நாகராசன் சொல்லி அவரிடத்துல போய் ஏன் இன்னும் தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ
வைணவத்தில் ஏதோ எடுத்து பண்ணு அப்படின்னார். அந்த சமயத்தில் எனக்கு பெரியாழ்வாரை பற்றி பேச போகணும்னு ஒரு நினைப்பு. சரி, பெரியாழ்வாரை எடுக்கலாம்னு சொல்லி பெரியாழ்வார் திருமொழியில் தொன்மங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு சிறு ஆய்வை மேற்கொண்டேன். அப்போ அவரிடத்துல கேட்கும்போது ஒரு புஸ்தகம் வேணும், உங்கள் கையில் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொன்னப்போ இவருடைய புஸ்தகத்தை தான் கொடுத்தார். என்னன்னு கேட்டால் மாபு ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடியவர் வைணவத்திலே ஆழ்ந்த புலமை உடையவர். அவர் பெரியாழ்வார் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். அதை வாங்கி ஒரு முறை உன்னோட ரெஃபரன்ஸுக்கு வச்சுட்டு அதற்கு பிற்பாடு நீ வேற எந்த புஸ்தகங்களை வேணாலும் பார்க்கலாம்னு சொல்லி. ரெண்டாவது, ஐயாவுடைய நூல் ஒன்றை சமீபத்தில் அடியன் படிக்குமா போல ஏற்பட்டது. அதுல புத்தூர் சுவாமியை பற்றி அவரே தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, கம்பனுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்திலே எப்படி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வரிசையிலே கம்பன் சமயம் என்னும் அரியதொரு ஆய்வு நூலால் சிலர் கம்பனுக்கிட்ட மூடுதிரையை விளக்கி அவனை இன்னார் என துலக்கமுறை விளக்கி காட்டியுள்ளார் சுதர்சனர். அதாவது கம்பர வைஷ்ணவர் அப்படிங்கிற சித்தாந்தத்தையே பல பேர் மறைத்திருந்து அவர் வைணவரே அல்லது சொல்லக்கூடியதா போல மர விஷயங்கள் எழுந்தல் இருந்திருக்கான். அப்படி அல்லாமல் அவர் வைணவரே அப்படிங்கிறது நிலைநிறுத்தியவர் யாருன்னு கேட்டா புத்தூர் சுதர்சனர் சுவாமி நிலைநிறுத்தியுள்ளார். எப்படின்னு கேட்டா கம்பனின் சமயம்னு சொல்லி ஒரு நூலை ஏற்படுத்தி உள்ளார் அப்படின்னு. அதற்கு பிற்பாடு ஒரு செய்தி தெளிவா எழுதுறார். இத்தனைக்கு பிறகும் அவன் தேவதாந்தரங்களை பாடியவன் அப்படின்னு சொன்னா தகாது. ஏன்னா கம்பன் தேவதாந்தரங்களை பாடவில்லை. தேவதாந்தரங்கிறது வைணவர்களுக்கு கூட நாங்கள் பயன்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை. அந்த வைணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கொண்டு தேவதாந்தரங்களை அவன் பாடித்தல்லன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக காண்பித்துள்ளார் அந்த ஐயா அவர்களுக்கும். அடுத்தது கழியனும் கம்பனும் அப்படின்னு சொல்லி அவர் கம்பனை பற்றி சொல்லியதை காட்டிலும் குகப்பெருமான குறித்து ரொம்ப அழகா சொன்னார். முனைவர் கண்ணனையா அவர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு ரொம்ப பழக்கமானார், நல்லா பேசினார். அந்த உடனே அது மதுரை ஜெகநந்தா மூலியமா அவருக்கு பேராசிரியர் அப்படின்னு சொன்னார். அதுல குகனுடையதான நிலைகள் எப்படியெல்லாம் குகன் இருந்தான். குகன் 4 சேர்த்துட்டார். சொல்றார், எல்லாம் பூர்த்தியா எடுத்து சிங்கபேரபுரத்துல இருந்து அவன் கிளம்பி செல்ல போகணும். செல்லும் பொழுது ஐயோ ராமா என்னை விட்டுண்டு போறையான்னு கேட்கிறார். அப்ப அழகா சொன்னார், துங்குளதினி நன்றோ சுகமுளது அதுவன்றி பின்புளத்தே மண் விரிவுளதென உன்னேல் முன்புளது நாள்மோ முடிவுளதென உண்ணா அன்புளை இனிநாமோர் ஐவர்கள் உளராமோம். கவலைப்பட வேண்டாம், ஒரு சின்ன பிரிவுன்றது ஏற்பட்டாதான் அதனுடைய இனிமை தெரியும். கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாதான் அன்பு எவ்வளவு இருக்கின்றது தெரியும் அப்படின்றார் போல குகனுக்கும் ராமனுக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்றது 4 கவி பெருமாள் திருமங்கையாழ்வார் 4 கவிகளிலேயே இருக்கக்கூடியவர். அந்த 4 கவிக்கும் கவி சக்கரவர்த்தியான கம்பனுக்கும் என்ன ஒற்றுமை. அதே மாதிரி இரண்யன் வரைபடலம் மூலராமாயணத்துல கிடையாது. கம்பராமாயணத்துல கம்பநாட்டார் எழுதியுள்ளார். இந்த ராமாயணத்தை அங்கீகரித்தவரே இங்க இருக்கக்கூடிய மேட்டலகி சிங்க பெருமாள் தான். இதை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி கையை தூக்கி சபதம் செய்தார்னு சொல்வது உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அடுத்ததாக காரிமாறனும் கம்பனும். காரிமாறன்னு சொன்னா சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாரும் கம்பனும் சொல்லி அடியனுக்கு ரொம்ப நெருங்கியவர். அது என்ன உறவுன்னு சொல்றதுனே தெரியல. முனைவர் ஜெகநாதன் அவர்கள் அடியனுக்கு ஒரு நல்ல சகோதரனாக ஒரு ஆசிரியனாக எல்லாமாகவே இருந்து கொண்டு அடிய நிலங்களை படிக்கக்கூடிய சமயங்கள்ல நிறைய கேள்விகள் எழும். அப்பெல்லாம் ஃபோன் பண்ணி நைட்டு 1 மணி வரைக்கும் பேசுவோம். குறிப்பா அமாவாசை அன்னைக்கு தான் பேசுவோம். இந்த சந்தேகங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அவர் அந்தந்த நிமிஷங்கள்லேயே அதுக்கான பதில் சொல்வார். அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, வேதங்களுக்கு அனாதின்னு பேர். அது யாராலையும் எழுதப்படாது, சொல்லப்படாது. அப்பேற்பட்ட வேதத்திற்கு ஒரு கவலை இருந்ததாம். என்ன கவலைன்னு கேட்டா, நமக்கு தாய் தந்தைகள் இல்லையே, நாம் அனாதியாக இருக்கிறோமேன்னு சொல்லி. அப்போ எம்பெருமானிடத்திலே போய் முறையிடுகிறது வேதங்கள் எல்லாம், நாங்கள் அனாதிகளாக இருக்கிறோம்னு சொல்லி. உடனே பெருமான் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நீங்க எல்லாம் திருக்குறுகூருக்கு போங்கள். அந்த திருக்குறுகூரிலே நம்மாழ்வாராக நாமே அவதரிக்க போகிறோம். என்னுடைய மனசுக்குள்ளே கர்ப்பவாசமாக இருந்து 4 வேதங்களாக வெளிப்பட கடவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதங்களை தன்னுள்ளே இருத்தி வெளியிட்டான் எம்பெருமான். அப்படி வேதங்களை வெளிப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா சுவாமி நம்மாழ்வார். அப்போ வேதமானது ஸ்ரீராமாயணமாக அவதரிக்க வேணும் என்பதற்காகவே வேதத்தின் மூலப்பொருளான ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ராமனாக அவதரித்தான் அப்படின்றது ரொம்ப அற்புதமான முறையை தெரிவித்தார். அடுத்து குலசேகரரும் கம்பரும் என்ற தலைப்பிலே திரு மாது ஐயா அவர் பேசினார். அரையருடைய சாலக்கிராம பெருமையை ரொம்ப அழகா சொன்னார். நரசிம்ம சாலக்கிராமமூர்த்திய பெட்டியில வெத்தலைபாக்கு பெட்டியில வச்சுட்டு இருந்தார். சொன்ன உடனே வெத்தலைபாக்கு வந்துட்டு வரும். அந்த வெத்தலைபாக்கு பெட்டியில வச்சுட்டு இருந்தார். அந்த வெத்தலைபாக்கு பெட்டியில இருக்க ஆமா நம்பெருமாளே சந்தனத்தை கொடுத்து விட்டுருக்காங்க வெத்தலைபாக்க சொன்ன உடனே. அப்போ நம்பெருமாளுடைய ஒரு சாலக்கிராமமூர்த்தி எழுந்துருளை செய்திருக்கிறார். அந்த விருத்தாந்தங்களை ரொம்ப அழகா சொன்னார். அதுல இன்னொரு விஷயம் சொல்ல போகணும். ஏன்னா அந்த சால கிராமத்தினுடைய எச்சில்
அந்த அரையருடைய வாயமுதத்தை நான் சுவைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வைத்திருக்கிறாரோ என்னவோ அப்படிங்கிறார் போல சொன்னார். இன்னொரு சித்தாந்தம் உண்டு. இந்த எச்சில் சொன்னதுனால அது ஞாபகத்துக்கு வருகிறது, அதனாலே இங்கே சொல்லுகிறேன். திருக்குறுகூர் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம், அங்க சாட்சாத் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின இடம். அந்த அவதாரம் பண்ணின இடத்துல ஆழ்வாருடைய காலத்திற்கு பிறகு திருவாய்மொழி நித்தியமும் ஓதப்பட்டு வந்தது. அங்க பக்கத்துல கருவூர் சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சைவர். அவர் ஒரு நாய் வளர்த்துட்டு வந்தார். அங்கிருந்த நாய் நித்தியமும் ஆழ்வார் சன்னதிக்கு போகும், பிரதட்சணம் பண்ணும். அங்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் சேவிச்சு முடிச்ச பிற்பாடு கதியாராதனம் விசேஷமா நடக்கும். அவர் சாப்பிட்ட பிற்பாடு எச்ச இலைகளை அந்த நாய் சாப்பிட்டு போகும். அந்த அவரும் நித்தியமும் பார்த்துட்டு வந்தார். நித்தியமும் பார்த்துட்டு வந்த பிற்பாடு ஒரு நாள் நல்லா ஆத்துல பெருவெள்ளம், ஆத்த கடக்கிறது, கடக்க முடியல, நாய் தத்தளிக்கிறது, நாயினுடைய கபாலம் வெடிச்சு அதன் வழி ஆத்மா மேல போனான். உடனே கருவூர் சித்தர் பார்த்தார். வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். எங்க சுவாமியிட்ட கேட்டாலும் சொல்லுவார், இந்த சம்பிரதாயத்துக்கு தான் வந்துட்டோம்னு சொன்னா மோட்சம் அளிக்கிறதுக்கு எம்பெருமான் வேணுமா? வேண்டியது. சரி, ஆழ்வார்கள் வேண்டாம். ஆழ்வாருக்கு தலைவரான பிரபந்தஜன கூடஸ்தரான சுவாமி நம்ம ஆழ்வார், அவரும் வேண்டாம். 4 பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். 4 பிரபந்தங்களும் வேண்டுமா? சரி, வேண்டாம். அதுல சாமவேதத்தினுடைய சாரமான திருவாய்மொழி அது வேணுமா? வேண்டாம். அதுல ஒரு பாசுரம் கண்ணன் கலகனை வேண்டாம். சரி, இதெல்லாம் சொல்லக்கூடிய அடியார்கள் வேண்டாம். சுவாமி வேற என்னதான் வேணும்? அடியார்கள் அமுது செய்த எச்சில் இலை மோட்சத்தை கொடுக்கும். அதை பார்த்துட்டு கருசித்தர் கதறினார். ஆய்க்கும் திருவீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். நாயோடு இந்த பேய்க்கும் அழித்தால் பொழுதோன்னு சொல்லி அவ்வளவு துடித்தாராம். அதற்கு பிற்பாடு அவரும் வைணவனாக மாறினார் அப்படிங்கிறத எங்க பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சால கிராமத்துடைய எச்சில்னு சொன்னதுனால அந்த விஷயம் ரொம்ப ஞாபகத்துக்கு வந்தது. அதை எடுத்து காண்பித்ததாக ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது விஜயசுந்தரி அம்மா அவர்கள். கம்பரும் ஆண்டாள் நாச்சியார் என்ற தலைப்பிலே சடையப்ப வள்ளலை எப்படியெல்லாம் ஆதரித்திருக்கிறார். குலோத்துங்க சோழனுடைய காலம், அந்த காலத்துல எப்படியெல்லாம் ஆதரித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அருமையாக தெரிவித்தார்கள். ஆண்டாள் நாச்சியாருக்கும் கம்பருக்கும் இன்னொரு நல்ல சம்பந்தம் உண்டு. என்னன்னு கேட்டா 10 நாட்கள் தாயார் நீராட்ட உற்சவம் கண்டவர்கள். அந்த 10 நாள் கண்டுள்ளக்கூடிய சமயத்துல ஒரு மூக்குத்தி சேவைன்னு ஒரு சேவை உண்டு. அந்த மூக்குத்தி எதிர செய்ததுன்னு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னு கேட்டா ஒரு மேக்னெட்டிக் பவர் உண்டு. தாயாருடைய எந்த இடத்துலயும் அந்த மூக்குத்தியை நீங்க ஒட்ட முடியாது. ஆனா அந்த மூக்குத்தியை நேரம் எடுத்துன்னு போய் தாயாருடைய திருமூக்குக்கு நேரம் வச்சோன்னா அப்படி கப்புன்னு பிடிச்சிருக்கும். எப்படி காந்தம் பிடிக்குமோ, என்ன வச்செல்லாம் ஒட்ட மாட்டான், நம்ம கண்ணு முன்னாடியே தான் சாத்துவான், அப்படி அழகா ஒட்டி எடுப்பான். அப்படி அந்த மூக்குத்தியானது கடைசி திருநாள் அன்னைக்கு தொலைஞ்சு போயிடுது. கம்பருக்காக ஒரு பயம், கடைசி நாள் சேவையை நம்ம சேவிக்க முடியாம போடுமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். திருமுக்கூடத்துல தீர்த்தமாடி வந்தார். நாச்சியாருடைய மூக்குத்தியை காணவில்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கம்பர் கையில் இருந்தது. இந்த மூக்குத்தியான்னு பாருங்கோ அப்படின்னு தூக்கி காட்டினோம். இது எப்படி உங்க கிட்ட கிடைச்சதுன்னு கேட்டா திருமுக்கூடத்திலே கிடைத்தது. திருமுக்குளத்திலே இருந்து இதை கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியான மூக்குத்தியை நாச்சியார் சாத்தி கொண்டு அனுகிரகம் பண்ணினார். இதுதான் ஆண்டாளுக்கும் கம்பருக்கும் உண்டான ஒரு சான்று. அப்படி இந்த வைர மூக்குத்தியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. சடையப்ப வள்ளல் என்னென்னலாம் பண்ணினாருங்கிறது 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் காண்பித்திருக்கிறார் அப்படின்னு அம்மையார் தெரிவித்தார்கள். இப்படி இந்த சம்பிரதாயத்திலே ஸ்ரீராமாயணம், ராமாயணங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ராமாயணத்துக்கு என்ன ஒரு ஏற்றம்னு கேட்டா, பெயர் சொல்லக்கூடாதவனே நம்ம பெரியவர்கள் சொல்கிறார்கள். அவ்யபதேசன் ஒரு குலோத்துங்க சோழன், அவன் என்ன பண்ணினான்னு சொன்னா நிறைய சொத்துக்களை எல்லாம் வீழ்த்தித்தான். அந்த வீணடித்த சொத்துக்கள் எல்லாம் எங்க போனதுன்னு தன்னுடைய மகன் ஆட்சிக்கு வந்ததும் பார்க்கிறான். எப்பயுமே ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் சொத்தை செலவழித்து விடுவார்கள். பின்னாடி வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து எங்கன்னு கேட்பார்கள். உடனே உன்னுடைய தந்தை இத்தனையும் செலவழித்து விட்டான். அப்படியா? எத்தனை சிவன் கோயிலை கட்டினான் தந்தைன்னு கேட்டான். ஒரு 10 கோயில் கட்டியிருக்கான்னு சொன்னா 100 விஷ்ணு கோயிலுடைய மதிலை இடித்தான். அவருடைய செலவு அதிகமா எதுக்கு போச்சுன்னு கேட்டா விஷ்ணு கோயிலுடைய மதில்களை இடிப்பதற்கு தான். உடனே பிள்ளை தலையில் அடிச்சுட்டானா, எங்க அப்பாவுக்கு அறிவுன்றதே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, வைஷ்ணவத்திற்கு 2 பெரும் மதில்கள் இருக்கிறது. என்ன மதில்கள்? திருவாய்மொழியும் ராமாயணம் இருக்கும் வரை வைஷ்ணவ மதில்களை யாராலும் இடிக்க முடியாது. அப்படியாக இந்த ஸ்ரீராமாயணம் சொல்லக்கூடியது இருந்தது. இந்த ஸ்ரீராமாயண கருத்தரங்கை கம்பனின் வழியிலே என்று நடத்தி கொடுத்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நிமிஷம் முடிச்சுள்ளேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு இந்த இடத்தை நமக்கு கொடுத்தவர்கள் அவளுக்கு சொன்ன கொஞ்சம், அதனால GSR திருமண மண்டபம் அவருடைய உரிமையாளர்களுக்கு பூரணமான நன்றிகள். வைகுண்டத்திலே போய் நிற்கும் பொழுது ஒரு கேள்வி உண்டு. என்னன்னு கேட்டா, என் பெயரை சொன்னாய்,
என் ஊரை சொன்னாய், என் அடியார்களுக்கு ஒதுங்க இடல் கொடுத்தாய். அப்போ இத்தனை அடியார்களும் இருப்பதற்கு நிழல் கொடுத்திருக்கிறார். அதனால் அவர்கள் குடும்பத்தினரும் க்ஷேமமா இருக்க போகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வினை பதிவு செய்து பதிவிடக்கூடியதான ஆதிநாத ராமானுஜதாசன் எந்த சமயத்தில் விட்டாலும் இந்த பதிவினை ரொம்ப சிறந்த முறையிலே போட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியா இந்த புலனத்திலே யூடியூபிலே பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறார். மேலத்திருமாளிகை திருவடி சம்பந்தியான விட்டுச்சித்தன் சுவாமி அவர்கள். சுவாமின்னு சொல்றதுக்கு இல்லை, அடியினுடைய அன்பு தம்பி சேவடி செவிலிருக்கா போது சொல்லக்கூடிய ஒலிகளையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நிறைய விஷயங்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் நன்றிகள். அடுத்ததாக இந்த விஷயத்திற்காக சவுண்ட் சர்வீஸ் அதை கொடுத்தவர்கள் யாருன்னு கேட்டால் தனலட்சுமி கல்லூரியை சேர்ந்த நிர்வாகத்தினர்கள். அவர்களுக்கும் அடியினுடைய நன்றி. தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், திருச்சி வானொலி நிலையத்திலிருந்து இந்த பதிவினைகள்லாம் கேட்க வந்திருக்கக்கூடியதான காவலர்கள் அவர்களுக்கும் அடியுடைய நன்றி. ஸ்ரீ வைஷ்ணவத்திலே எல்லாம் பூர்த்தி ஆயிட்டாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டால் ததியாராதனை. எங்க போனாலும் சரி அந்த அக்கார அடிஷனுக்கு ஒரு துளி வந்துருமான்னு கேட்டால் வராது. அந்த மாதிரி என்னென்ன விசேஷங்கள் நடந்தாலும் அடியவங்களுக்கெல்லாம் முன்னின்று நடத்தி கொண்டிருப்பவர் கரியமாணிக்கம் சடகோபயங்கர். தலிகையில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆடே இல்லை. அப்பேற்பட்ட தலிகை பண்ணி கொடுத்தவருக்கும் இதுகாலும் பொறுமை காத்திருந்து கம்பனையும் ஆழ்வாரையும் அனுபவித்த அத்துணை பேர்களுக்கும் பெரிய பெருமாள் அனுகிரகம் பண்ண மூலமாய் ஆச்சாரியன் திருவடித்தாளர்களை பிரார்த்தித்துக் கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஆழ்வார் பெருமான அஜிகர் திருவிகேசனம், ஸ்ரீரங்க நாராயண திருவிகேசனம்.